ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மு குக்கிங் 360 சேனலில் இன்றைக்கி சூப்பரான டிஷ்ஷு ஒன்று பார்க்க போகிறோங்க. அது என்ன டிஷ்ஷுன்னு பார்க்குறீங்களா? இடியாப்பம். இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த சாஃப்டான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இடியாப்பம் செய்வதற்கு 1 கப்பு இடியாப்பம் மாவு எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட இடியாப்பம் மாவு வீட்டில் செய்ய தெரியலன்னா கடையிலையுமே விற்கிதுங்க. இப்போ அந்த மாவுமே எடுத்துக்கலாம். நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை தான் 1 கப்பு மாவு எடுத்து ஒரு பேஷனில் கொட்டிக்கிட்டேன். இப்போ இதுக்கு சுட தண்ணி வேணுங்க. அதனால் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 கப்பு தண்ணி, அதாவது 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி அளவு ஊற்றிக்கலாம். இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ இந்த இடியாப்பம் செய்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துடுதுங்க. இந்த டைமில் 1 டீஸ்பூனு ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்துட்டு இப்போது பேஷனில் எடுத்த மாவில் அந்த தண்ணி எடுத்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் நம்ம கிண்டி விட்டுடலாம். இந்த மாதிரி கரண்டி காம்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கிளறும்போது தாங்க இடியாப்பம் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா மாவு கட்டி முட்டி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா மிஞ்சிடுச்சு. அதனால் அந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அடுப்பில் கொதிக்க விட்டுடுவோம். கொதிக்க விட்டுட்டு இப்போ மறுபடியும் அந்த மாவு எடுத்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இடியாப்ப குழை எடுத்திருக்கேன், இடியாப்ப தட்டும் எடுத்திருக்கேன். இப்போ அந்த தட்டில் ஃபஸ்ட்டு எண்ணெயை தேய்ச்சிடலாம். இந்த மாதிரி எண்ணெயை தேய்ச்சிட்டு அந்த குழைக்குள்ளேயுமே எண்ணெய் கொஞ்சமாக எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம். ஏன்னா மாவு இந்த குழைக்குள்ளே பிடிக்கக்கூடாதுன்றதுக்கு தான். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த குழைக்குள்ளே வச்சு அமுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாகவே ஒரு 3/4 சைஸ் அளவுக்கு நல்லா வச்சுருக்கேன் பாருங்கள். கையில் ஒட்டவே இல்லை மாவு, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த பிளேட்டில் பிழிஞ்சிடலாம். இது இடியாப்பத்தட்டு. இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஒரு குழையுமே இந்த ஒரு தட்டில் பிழியலாம். என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் சேர்த்து வேகணும், அவ்வளோதான். இல்லை நாங்கள் நார்மலாக இதில் 2 செய்வாங்க. நான் ஒரே இதுவாக பிழிஞ்சிட்டேன். இப்போ வேறு மாவு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ அந்த பிழிஞ்ச தட்டை எடுத்து ஓரம் வச்சுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து அதே மாதிரி பிழியறதுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த குழைக்குள்ளே அந்த முறுக்கு குழையை வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு இப்போ தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ அந்த பிளேட்டில் பிழிஞ்சதை இடியாப்பத்தை எடுத்து தட்டு மேலே வச்சுருவோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த தட்டை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடணும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், பார்க்கலாம். இன்னும் 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆவியில் கலரே வெளியில் தெரியலங்க. இடியாப்பம் வெந்துடுச்சுங்க. எடுத்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு தட்டில் பிழிஞ்சதையுமே வச்சு மூடிடுவோம். அது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற இடியாப்பத்தெல்லாம் பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ ரெடியான இடியாப்பத்தை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். லைட்டாக ஒட்டுங்க, அது பரவாயில்ல. நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திங்கன்னா சரியாயிடும். இப்போ 2 இடியாப்பமும் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இருக்கிற இடியாப்பமும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துருவோங்க. இப்போ 2 இடியாப்பமுமே போதுமானதுங்க இதில். இப்போ இதுக்கு காம்பினேஷனு தேங்காய் பால் சாம்பார். இது கூட உங்களுக்கு வடகரியுமே சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் அல்லுங்க. இந்த மாதிரி சாஃப்டாக சுவையான இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.